ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா, எண்டு வரைக்கும் கேளுங்கள் நண்பா. தமிழகத்திலே ஔவையார் தெரியாதவர்களே இருக்க மாட்டார்கள். நேரடியாக பார்க்கவில்லை என்றாலும் அவங்க பற்றி படித்திருப்பார்கள். அவங்க ஒரு நாள் விநாயகருக்கு பூஜை செய்து கொண்டிருப்பார். ஆகாய வழியாக பஞ்ச கல்யாணி குதிரை மேலே 2 நாயனார்கள் கைலாயத்துக்கு போய்கொண்டு ஔவையார் இருக்கும் வீட்டுக்கு வந்து, ஔவையார், நாங்கள் கைலாயத்துக்கு போகின்றோம், நீங்கள் வாரியர்களா என்று கேட்டனர். நான் பிள்ளையாருக்கு பூஜை செய்கின்றேன். நான் இப்போ அவசரமாக மந்திரங்கள் ஸ்தோத்திரங்கள் படித்து பூஜை செய்து வரமாட்டேன். ஒவ்வொரு உபச்சாரமும் என் மனம் நிறைய உச்சரித்து பூஜை செய்ய வேண்டும். சுமார் ஒரு 2-3 மணி நேரம் ஆகலாம். நீங்கள் உட்காருங்கள் என்று சொல்வார். அவர்கள் எங்களுக்கு அவ்வளவு நேரமில்லை, நாங்கள் போக வேண்டும் என்று சொல்லி சென்று விட்டனர். சரி, உங்கள் கர்மை, நீங்கள் போங்கள், நான் முடித்து வருகிறேன் என்று சொன்னார். அவர்கள் இந்த கிழவி எப்படி வருவார் என்று நினைத்து அவங்க அந்த பஞ்ச கல்யாணத்தில் குதிரைகளில் ஏறி சென்று விட்டனர். அவங்க கைலாயத்துக்கு போவதற்கு சுமார் 5-6 மணி நேரம் பிடித்தது. இவங்க போகிறதுக்குள்ளவே ஔவையார் பார்வதி பரமேஸ்வரன் முன்னாடி கால்களை நீட்டும்படி உட்கார்ந்திருக்கின்றார்கள். இந்த 2 நயனார்கள் வந்து பார்த்து, நீங்கள் எப்போ வந்தீங்க ஔவையார் என்று ஆச்சரியத்துடன் கேட்டனர். நான் அப்பவே வந்து விட்டேன். என்ன நடந்தது என்றால், பூஜையெல்லாம் முடிந்ததும் பிள்ளையார் நைவேத்தியம் உண்ணு கொண்டிருந்தார். அப்போ அவங்க 2 பேரும் சென்று விட்டனர். என்னை கொஞ்சம் கைலாயத்தில் இறக்குவியா என்று இறக்குவியா என்று கேட்டார் ஔவையார். அது எவ்வளவு ஔவையார் இந்த பிரசாதத்தை வாயில் போட்டு கொண்டார். உடனே பிள்ளையார் ஔவையாரை தன் தும்பிக்கையால் ஒரு சுத்தி அப்படியே மேலுக்கு வீசிவிட்டார். நேராக அவர் கைலாயத்திலே பார்வதி பரமசிவன் எதிரில் கால்களை நீட்டியபடி உட்கார்ந்து விட்டார். அது என்ன, அப்படி அவங்க நேராக கால்களை நீட்டியபடி உட்கார்ந்திருக்கின்றாய் என்று நயனார்கள் கேட்டனர். சரி, போகட்டும். சிவன் எந்த பக்கம் இல்லையோ அந்த பக்கம் என்னை உட்கார வையுங்கள் என்று சொன்னார். ஔவையார் எந்த பக்கம் திருப்பி உட்கார வைத்தாலும் அந்த பக்கம் பார்வதி பரமசிவன் எதிரிலே இருக்கின்றார்கள். நீங்கள் எப்படி என்னை திருப்பி உட்கார வைத்தாலும் பார்வதி பரமேஸ்வரன் சிம்மாசனம் திரும்பி ஔவையார் கால்கள் நீட்டிய இடத்துக்கே திரும்புகிறது. அதனால் நீங்கள் திருப்ப வேண்டாம். என் கண்கள் சுத்துகிறது என்று ஔவையாரை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று அவருடைய மதிப்பு இடம் அப்படிப்பட்டது என்று சொன்னார் பரமசிவன். பக்தன் பகவானுக்காக ஓடக்கூடாது, பகவானே பக்தனுக்காக ஓடி வர வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம் நண்பா. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஹைப் செய்து ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ வெரி மச்.